இவங்க தேர்வு செய்த பிறகு நீங்க மக்கள் 5 வருஷம் கொடுப்பீங்க, 50 வருஷமா நீங்க கொடுத்து ஊழல் ஆட்சி வச்சிருக்கீங்க, ஒரு 5 வருஷம் அவருக்கு கொடுத்து பார்ப்போம். அவர் ஊழல் பண்ணாருன்னா அவரை தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் வந்துட்டு ஓட்டு உரிமை இருக்குது. ஒரு நல்லவர் வராருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எல்லாருக்குமே இப்படி 50 வருஷமா தேர்தல் அறிக்கை கொடுத்து அந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத இந்த ஆட்சி திரும்ப திரும்ப வரணும்னு நம்ம போடும்போது யாரோ ஒரு புது மனுஷன் வராரு, அவருக்கு வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டு பார்ப்போம். அவரும் தப்பு பண்ணா தூக்கி எறிஞ்சிடலாமே. 2 திராவிட கட்சிகளும் ஜெயிலுக்கு போன கட்சி. இப்ப இருக்கிற மந்திரியும் வருஷ கணக்கா ஜெயிலுக்கு போறாரு. எது சொத்து வந்துட்டு வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து சம்பாதிச்சதுல. அதே மாதிரி காங்கிரஸ்லயும் சிதம்பரம் ஐயா ஜெயிலுக்கு போய் வராரு, சிறைச்சாலை. உங்க தங்கச்சி சிறைச்சாலைக்கு போயிட்டு வராங்க. இப்படி முன்னாடி இருந்தவங்க சசிகலா அம்மா ஜெயலலிதா அம்மா செத்து போயிட்டாங்க, அக்யூஸ்டா தான் செத்தாங்க அவங்க. அப்ப எது வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து சம்பாதிச்சு யாரோட சொத்து இவங்க படிச்சு சம்பாதிச்சாங்களா? அணிலா இருந்து உதவினவர் தான் விஜய்ங்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல. நான் கூட எந்த கட்சி இருக்கோ அவங்க ஓட்டு போடுறேன். நானும் ஏடிஎம்கே போட்டிருப்பேன், டிஎம்கே போட்டிருப்பேன், காங்கிரஸ் போட்டிருப்பேன். எந்த கட்சி இருக்கோ நான் என்னோட பிரஜையா இருந்து இந்திய பிரஜையா நான் ஓட்டு செலுத்தி இருக்கிறேன். அதனால நான் கட்சி தொடங்க கூடாதுன்னு கிடையாது. விஜய் கட்சி தொடங்குறாருன்னு சொன்னா அவரும் ஓட்டு தானே போட்டிருப்பாரு யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அவங்க சரியில்லைன்னு தானே அவர் கட்சி தொடங்குறாரு. என்னுடைய மக்கள் என்ன வாழ வச்ச மக்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும். இன்னைக்கு ஒரு பசியோட இருக்கானா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இன்னைக்கு வேலை இல்லாம இளைஞர்கள் இருக்காங்களா, படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வேலை தரணும். இன்னைக்கு வீடு இல்லாம இருக்காங்களா, அவங்களுக்கு வீடு கட்டி தரணும். நான் வந்து பேச மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன், நான் வந்து செயல்ல காமிப்பேன். மக்களுக்கு அது போய் சேருதான்னு பார்ப்பேன். நீங்க சொன்ன மாதிரிதான் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப இங்க அதோட பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்க போறாரு அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அது பாத்துக்கலாம். அது ஓட்டு போட்டு இவங்க தேர்வு செய்த பிறகு நீங்க மக்கள் 5 வருஷம் கொடுப்பீங்க, 50 வருஷமா நீங்க கொடுத்து ஊழல் ஆட்சி வச்சிருக்கீங்க, ஒரு 5 வருஷம் அவருக்கு கொடுத்து பார்ப்போம். அவர் ஊழல் பண்ணாருன்னா அவரை தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் வந்துட்டு ஓட்டு உரிமை இருக்குது. ஒரு நல்லவர் வராருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எல்லாருக்குமே இப்படி 50 வருஷமா தேர்தல் அறிக்கை கொடுத்து அந்த தேர்தல் அறிக்கை நல்லா பாக்குறோம், நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவரை இது பண்ணிட்டு அவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்கு. விஜய் வரணும். ஆனா விஜய் வந்து இப்ப இதுல கூட்டணியா சேர போறோம்ன்றாரு. விஜயகாந்த் கூட இல்ல கூட்டணியா சேர போறோம்ன்றாரு. சரிங்க, கூட்டணி சேர்ந்தா எப்படி இருக்கும், சேராம இருந்தா தான் நல்லது. சேராம இருந்தா தான் நல்லது. சேர்ந்தா நல்லது இருக்கு. அதுல தனிப்பட்ட முறையில ஆட்சிக்கு வந்தா நல்லதுதானே. மதுரையை பொறுத்தவரை யாருக்கா வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு அடுத்து விஜய் வரலைன்னா விஜய் பிரபா அவர் வரலாம். 2 பேர் தான். ஆமா, மத்த அடுத்த ஆளு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா மக்களுக்கு பூரா ரொம்ப கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்காங்க ஸ்டாலினை வச்சு. ஆமா, என்ன செய்யற நாட்டுக்கு என்ன செய்யறியா? பிரி பேச விட்டோம்ன்றேன். பிரி பேசல யாரை ஏத்துறியா? யாரை ஏத்துறாங்க? ஆள் யாரும்னா வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க, வயிறாங்க, அசிங்கமா வயிறாங்க. என்ன நல்லது செஞ்சிருக்கிற? 1000 ரூபாய் ஏத்துற முடியும் எங்களுக்கு. நாங்களாம் விதவி, எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் ஏற மாட்டேன்டுது. அதுக்கு என்ன நீ செஞ்சிருக்கிற? விதவி பணம் தர மாட்டேன்ற. நான் எல்லாம் நல்லது செய்யற. நீ எங்களை விட நல்லா ரொம்ப கஷ்டப்படுற சனத்துக்கு செய்யல. அவங்க அகனை செத்து போனேன் அவனும் செஞ்சேன், பேட்ல இருந்து கவுந்தி அவனும் செஞ்சேன், கருப்படிச்சு கொண்டே அவனும் செஞ்சேன்னு சொல்ற. நல்லா இருக்கவங்களுக்கு செய்ய. நான் 80 பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நல்லது செய்யு. மக்கள் கடுப்புல இருக்காங்க. கடுப்புலதான் இருக்காங்க. உங்க அப்பனுக்கு எதுக்கு நீ தங்கத்துல செலவு செஞ்சு வச்சுக்கிற? யாரு காசு? யாரு காசு நீ யாரு செலவு செஞ்சு வைக்கிற? அது 50 ரூபாய் நாணயம் வர செஞ்சு வச்சு இது பண்ண போறோம்ன்றியான். இந்த கலைஞர் ஆட்சியே வேணாம், ஓஞ்சி வேணும், மத்த ஆட்சி வரணும். வாரிசே வேணாம். அடுத்தடுத்து வாரிசு வந்துச்சுன்னா அப்புறம் பதவிக்கு அது இல்ல. இப்போதைக்கு விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். ஆமா, இப்ப விஜய் மாநாடு வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க?